ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், எல்லோரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்காதவா கண்டிப்பாக பாருங்கள். 70வது பிறந்தநாள், அதாவது பீமர சாந்தியோடது வந்து போட்டிருந்தேன், என்னோடய தங்க மாமியாரோடது. அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் நாங்கள் வந்து இங்கே, அதாவது நங்கநல்லூரில் அது வந்து நடந்தது. அது முடிச்சுட்டு நாங்கள் பக்கத்து தெருவிலே வந்து இந்த ஆஞ்சநேயர் கோவில் வந்து இருக்குது, அதுக்காக வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அந்த ஆஞ்சநேயர் கோவில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்காத வாழ்க்கை வேண்டி நான் வந்து இன்றைக்கி சும்மா வெளியில், அதாவது உள்ளெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டா வீடியோலாம் எடுக்கிறதுக்கு. நாங்கள் இந்தபடி போகிற வழியிலே இந்த இதுலேருந்து நான் வந்து எடுத்திருந்தேன், வெளியில் மட்டும் எடுத்திருந்தேன். நிறைய பேர் போனவா அந்த பக்கம் போனேன்லாம் கண்டிப்பாக பார்க்காதவா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோவில் வந்து ரொம்ப பெருசாக நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். இருந்தாலும் நாங்கள் இந்த தடவை வந்து பக்கத்து தெருவுக்கே போனதுனால இங்கே பார்க்காம வர வேண்டாம்னு சொல்லிட்டு என்னோடய பொண்ணெல்லாம் வந்து பார்த்தது கிடையாது. அவளுக்கெல்லாம் வந்து காமிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் போயிருந்தோம். இது வந்து சைடு கேட்டு, அதாவது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் கேட்டு வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா தெரியும். நாங்கள் இதில் வந்து ஏறி போய் பார்த்தோம். ஆனால் அப்புறம் வெளியில் வந்துட்டு மெயின் கேட் வழியாக உள்ளே போகலான்னு சொல்லி வந்தோம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். உள்ளெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல, நான் எடுக்கல. வெளியிலே சும்மா அப்படியே மேலாக வந்து எடுத்திருந்தேன். பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியில் இந்த பக்கம் வந்து இப்படிலாம் சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக இந்த வந்து வச்சுருக்கா. பிரசாதமும் அங்கே வந்து தந்திருந்தா, வெண்பொங்கல் அதெல்லாமும் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஃபங்க்ஷனும் இதனால் அதையும் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டு, நாங்கள் வந்து ஹைதராபாத்லாம் போகிற பிளானில் தான் அப்படியே சென்னைக்கு வந்து அப்படிலாம் வந்து போகிறதுக்காக வந்திருந்தோம். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அங்கே ஹால்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் சாயந்தரம் என்னோடய பையன் வந்து அங்கே தான் வந்து படிச்சுட்டு இருக்கான். அவனோட காலேஜ் லீவும் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 4 மணிக்கு மேலே கிளம்பி ஹைதராபாத் வந்து கிளம்பினோம். அதாவது நாங்கள் கார்லேயே வந்து போயிட்டோம். அப்படியே அங்கேருந்து திருப்பி அங்கேருந்து ஹைதராபாத்துக்கு வந்து கார்லேயே போனோம். கார்லேயே போனதுனால என்னால் வந்து இதெல்லாம் வந்து ஷூட் பண்ண முடிஞ்சுது. சாயந்தரம் சமயம் வந்து பார்க்கறனால ஈவினிங் சமயம் இந்த சன்னோடதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதெல்லாம் வந்து நான் அப்படியே எடுத்திருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த பக்கம் கிளைமேட் எல்லாம் அதெல்லாம் எடுத்திருந்தது. விடிய நாங்கள் அப்படியே வண்டியிலே கார்லேயே போயிட்டோம். என்னோடய பையனும் எங்கள் ஆத்துக்காரும் வந்து மாறி மாறி வண்டி வந்து ஓட்டிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு விடிகிளம்புற ஆகும்போது, நான் ஒரு 4 மணி ஆகும்போது ஹைதராபாத் வந்து போயிட்டோம். அங்கே வந்து என்னோடய நாத்தனார் வந்து இருக்கா. வாத்துக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சமெல்லாம் குழந்தைகள்லாம் கூப்பிட்டு அப்படியே வெளியிலலாம் அங்கங்கே சுற்றி பார்க்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் என்ன இப்போ பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்மினாருங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்தோம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தெரியாத வாழ்க்கு பார்க்காத வாழ்க்கு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது வந்து அதுவும் வந்து அதாவது ஒரே ஒரு இது மாதிரி தான் இருக்கும், ஒரு பெரிய ஒரு கோட்டை மாதிரி தான் இருக்குது. அந்த காலத்தில் இது பண்ணது. அதிலே வந்து சுற்றி வர வெளியில் வந்து கடைகள் அது எல்லாமே இருக்குது. அங்கேயே வந்து உங்களுக்கு இந்த மாலை வளையல், அதாவது இந்த ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸ் இந்த பேலு கல் வளையல் அது மாதிரிலாம் இல்லைவா, அதெல்லாம் வந்து அங்கே நிறைய வந்து விற்றுருந்தா. நாங்கள் எதுவும் வாங்கலை, சும்மா எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்படியே வெளியே பார்த்தோம். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் வந்து சாயந்தரம் இந்த நேரத்தில் வந்து பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து நான் அப்படியே வந்து எடுத்திருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போக போக அப்படியே நல்லா அப்படியே இருட்டின்ண்டே வந்துடுது.
இங்கேயே நாங்கள் வழியிலே ஒரு இடத்துல வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டே போயிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கிட்டே நாங்கள் வந்து போக ரொம்ப இருட்டிகிட்டே இருந்தது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. அதெல்லாம் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்தது. அதனால தான் நான் வந்து வாய்ஸ் கொடுக்காத மியூசிக் வந்து கொடுத்துருந்தேன். ரோடும் ரொம்ப நல்லாவே இருந்தது. அழகாக நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. காரில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம அங்கங்கே இறங்கி ஏறுறதுக்குலாம் சௌகரியமாகவும் இருக்கும். அதனால் நாங்கள் வந்து கார்லேயே வந்து போயிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் ட்ரெயின் போகிறது வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சது. ட்ரெயினும் தெரிஞ்சது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்தது. அதை வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அதான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது. அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அழகாக இருக்குது. குட்டி குட்டியாக லைட் எரியறதோட அடுத்த பக்கம் வந்து இந்த சைடு வந்து ரோட் சைடு, அந்த பக்கம் வந்து ட்ரெயின் போகிறதுக்கு. நம்ம ட்ரெயினில் போகிறவா அங்கேருந்து நமக்கு எப்படி ரோடெல்லாம் இங்கே இந்த பக்கம் தெரியுமோ அதே மாதிரி இங்கே ரோட் சைடில் நம்ம போகிறது, அந்த பக்கம் ட்ரெயின் போகிறது வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. ரோடெல்லாம் பாருங்கள், ஆனால் ஃபுல் ரோடு ரொம்ப செம்ம சூப்பராக இருந்தது. நைட் பூரா நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணதுனால லைட் எல்லாமும் இருந்தது. ஒன்றும் பெருசாக பயப்படுறதுக்கு தக்கனையாக ஒன்றும் இல்லை. வண்டி மாறி மாறி ஓட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இருந்தால் சூப்பராக நம்ம ஓட்டிகிட்டு போகலாம். தூங்காதுக்கு முதல்ல பார்த்து பத்திரமா போயிட்டு வரவா அப்படின்னா அழகாக காரில் வந்து ட்ராவல் பண்ணலாம். ரொம்பவும் சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்களும் போனோம். ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. மழை கிழ ஒன்றும் இல்லாதது நல்லாவும் இருந்தது. நாங்கள் அன்றைக்கி போகிற அன்றைக்கி லைட் எல்லாமும் நிறைய இருந்தது ரோட்டில். நாங்கள் பயப்படுற மாதிரி பெருசாக ஒன்றும் இது இல்லை. லைட்டெல்லாம் இருந்ததுனால அழகாக போயிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டு வந்தோம். கார்லேயே போனோம். இந்த பக்கம் பாருங்கள் ட்ரெயின் வந்து போயிட்டே இருந்தது எங்கள் கூடவே. அதுவும் ஒரு சைடு பக்கத்தில் வந்துகிட்டே இருந்தது. அதான் ரொம்ப நேரம் நான் வந்து எடுத்துருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த கோவில்கள்லாம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேயரோட கோவில்கள் நிறைய இருக்குது. அதெல்லாமும் வந்து பாருங்க, வெளியிலே வந்து ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை வந்து வச்சுருக்கா ஒரு இடத்துலையும், ஒரு கோவில் வாசல்லையும். அது என்ன கோவிலுங்கிறது எனக்கு தெரியல. உள்ள வெளியில் வந்து பெரிய பெரிய ஆஞ்சநேயரோட ரொம்ப நிறைய கோவிலெலாம் வந்து வச்சுன்னு இருக்கா. ரொம்ப சுவாமி ஆஞ்சநேயரை வந்து இது பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல அதை நான் வந்து பார்த்தேன். அந்த மாதிரியெல்லாம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட்டோடு இதெல்லாம் வந்து மாம்பழம் வந்து விற்றுருக்கா. எல்லா மாம்பழமும் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த நைட்டு நேரம் இந்த 11 மணி 12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அநேகமாக தெரிஞ்சது எனக்கு இந்த இடமெல்லாம் பார்க்குறத. இங்கெல்லாம் ஃபுல் உங்களுக்கு மாம்பழம் தான் விற்றுருக்கா. அதாவது ஒரு லைன் ஃபுல்லாக அங்கே தோப்புலாம் நிறைய வந்து இருக்குது. மாம்பழம்லாம் அங்கே வந்து நல்லா டேஸ்ட்டாகவே ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்பாவாவா அங்கங்கே வந்து அதாவது வரிசையாக கடைகள், ஃபுல் மாம்பழ கடைகள் தான். எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நாங்கள் வெடிக்கிளம்புற வந்து நாங்கள் எங்கள் நாத்தனாரத்துக்கு வந்து போயிட்டு அன்றைக்கி ஃபுல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் சார்மினார் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பினோம். அங்கே எங்களுக்கு இன்னும் ரிலேஷன் ஆகலாம் இருக்குது. அவாத்துக்கெலாம் போயிட்டு அன்றைக்கி மதியத்துக்கு மேலே நாங்கள் இங்கே வந்து வந்திருந்தோம். அதான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது. அதுவும் நான் வந்து இதில் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பாருங்கள், நான் அப்படியே உங்களுக்கு பார்த்துட்டே வாங்க அப்படின்னு அந்த இடம் வரும்போது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் ஹைதராபாத்தில் வந்து ரோடெல்லாமும் சூப்பராகவே இருக்குது. நல்லா இருந்தது. பக்கத்தில் எங்கள் நாத்தனார் ரொம்ப மெயின் இடமும் இருக்கிறதுனால பக்கத்துலேயே ஐக்கியா அந்த மாதிரி இடமெல்லாம் நிறைய இருந்தது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த தெரு, அதாவது சார்மினார் போகிற இடத்தோட அந்த தெரு ஸ்டார்ட் ஆகிறது இங்கேருந்து. இங்கேருந்து நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். இங்கே எல்லாமும் எல்லா இடமும் நாங்கள் கார்லேயே வந்து போயிட்டோம். எல்லா இடமும் ஃபுல் இங்கெல்லாம் கடைகள்லாம் நிறைய வந்து இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு தெருவில் ஃபுல்லாக, இந்த பக்கம் ஃபுல் அந்த கிளினிக் பல்லோட இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு தெரு ஃபுல்லாக இருக்குது. ஒரு தெரு பூரா வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டு அடிக்கிறா இல்லையா, நியூட்ரிஷன் கார்டு, அது மாதிரிலாம் அதோட எல்லாமும் ஒரு தெரு ஃபுல்லாக இருந்தது. அது மாதிரிலாம் இருந்தது. இதுதான் வந்து அந்த சார்மினாருங்கிற அந்த இடம். இதெல்லாம் கடைகள், நான் சொன்ன அந்த கடைகள்லாம் இங்கே வந்து வெளியில் சுற்றி வர எல்லா இடமும் இருக்குது. அதாவது இது ஒரு பில்லரில் ஏறுறா, ஒரு பில்லரில் வந்து இறங்குறா. அந்த படி வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சு ஏறுறது. அது ஏறிட்டு மேலே ஃபுல் சுற்றி பார்த்து அங்கெல்லாம் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதா. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும் இந்த இடம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதெல்லாம் ஒரு டூரு போகிறவா இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாம். இந்த மாதிரி ஹைதராபாத்துக்கு போகிறவாலாம் இதிலெல்லாம் ஒன்று பார்க்குறதுக்கு இதுவும் ஒரு நல்ல இடமாக்கும். இந்த பில்லர் வழியாக ஏறுறது, இந்த பில்லர் வழியாக இறங்குறா. இதுக்கு வந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 25 ரூபா வாங்குறா. ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது. வெளியிலே வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் அதெல்லாமும் இங்கே வெளியிலேயும் வச்சுட்டுருக்கா. இந்த மாதிரி கடைகள்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி இந்த வளையல், கல்வச்ச வளையல்லாம் இங்கே தான் நிறைய இருக்குது. அப்புறம் பேல் இல்லாமல் இங்கே ஒரு கடைகள்லாம் இருக்குது. அது நல்லா இருக்குமான்னு தெரியாது. பார்த்துட்டு கேட்டுட்டு வாங்கினா போதும், நல்லதான். ஒரு சில இடத்துல தான் ஒரிஜினல் பேல் இல்லாமல் வந்து விற்பா. போய் சுற்றி வர வெளியில் இதெல்லாமும் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போனோம். ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் பார்த்துட்டு வெளியில் வரத்துக்குள்ளே நல்ல ஒரு மழை வந்துடுத்து. இதுதான் நான் வந்து சொன்னது. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குகை மாதிரி உள்ளே போகிறது. அதாவது படிக்கட்டு ஏறி போகணும். உள்ளே அப்படியே போயிட்டே இருக்கணும். அந்த மேல் பிள்ளை வரைக்கும் போயிட்டே இருக்கணும். குறைஞ்சது ஒரு 50 படியாவது இருக்குது இதில் வந்து.
படி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் சின்ன சின்னதாக தான் இருக்குது, மொல்ல தான் பார்த்து ஏறணும். அங்கங்கே ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காற்று வர்றதுக்கு அந்த வசதிகள் இருக்குது. அதனால் பயம் ஒன்றும் இல்லை, போகலாம், அழகாக தாராளமாக போகலாம். ஏறிட்டேன்னா மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு இடமும் இந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்கிறான். இங்கே வந்து நிறைய ஆளுகள், அதாவது மேலே இதுவெல்லாம் வந்ததுக்கப்புறமா கீழே உள்ளவாள் திருப்பி ஏறுவா மாதிரி. இங்கே பாருங்கள், மேலேருந்து பார்த்து இங்கெல்லாம் வந்து நான் எடுத்தது இதுதான் கடைகள். இங்கெல்லாம் கடையை தான் நிறைய கூட்டமும் இருந்தது. அங்கேருந்து அந்த லாஸ்ட்டு வரை எடுத்தப்போ இப்போ தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்குறது. இப்போ நாங்களும் வந்து இங்கே அப்படியே சும்மா ஃபோட்டோ வீடியோஸ்லாம் வந்து எடுத்துட்டோம். கொஞ்சம் நேரம் போக போக அப்படியே வானம் வந்து நல்லா பார்த்திங்கன்னா வானம் அப்படியே இருட்டின்னு வந்துடுது, மழை இருட்டு கட்டின்னு வந்தது. நாங்கள் வெளியில் வரத்துக்குள்ளே மழையும் வந்துடுது. கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து மழை ஃபுல்லாக நின்னதுக்கப்புறம் தான் வந்து வந்தோம். இதே மாதிரியே அந்த பக்கமும் வந்து இருக்குது. இதுலேயே அப்படியே சுற்றி வர போனால் அந்த பக்கம் அதையும் வந்து பார்க்கலாம். ஆனால் நல்லா காற்று, எங்களெல்லாம் நடக்கவே பயமாக இருந்தது. எங்கே நம்ம பறந்து அந்த பக்கம் விழுந்துருவோம்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஜாலியாக இருந்தது. நாங்கள் ஏற்கனவே ஹைதராபாத்துக்குலாம் வந்திருக்கோம். இந்த இடம் வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணினோம். இது மாதிரி போகிறதுக்கு உங்களுக்கு வெக்கேஷன்லாம் போனோன்னா இந்த மாதிரி இடமெல்லாம் போய் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. எங்கள் பசங்கள் எல்லாமும் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து இங்கே வந்து எடுத்துட்டா. எல்லாருமே நம்பன்னு இல்லை, எல்லாருமே அதுக்கு தான் வந்து வர்றது, எல்லாம் எடுக்கிறது. இது வெளியில் அந்த சைடெல்லாம் வந்து எடுத்திருந்தேன். இங்கேருந்து எல்லாமே தெரிஞ்சது மேலேருந்தே. ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. எங்கள் நாத்தனார் அதுக்கெல்லாமும் அங்கெல்லாமும் எல்லாம் போயிட்டு எல்லாம் இருந்துட்டு வந்தோம். அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அடுத்து எல்லாம் வரும். ஃபுல்லாக பாருங்கோ. இப்போ நாங்கள் பாருங்கள், வெளியில் வரத்துக்குள்ளே வந்து மழை வந்து பெய்ய தொடங்கியாச்சு. நல்ல ஒரு மழை. கடைகள்லாம் வந்து அப்படியே கவரெல்லாம் போட்டு எல்லாம் மூட ஆரம்பிச்சிட்டா. ஒன்றும் பார்க்க வாங்கலாம் ஒன்றும் முடியல. அதனால் நாங்கள் மழையும் வந்ததுனால ஒன்றும் வேறு ஒன்றும் வாங்கலாம் முடியல. அப்படியே வந்து சும்மா பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அங்கேருந்து. நல்லா காற்றும் இருந்தது, ரொம்ப கூலாக நல்லா இருந்தது. மழையில் இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ காரில் திருப்பி வந்துட்டுருக்கோம். நல்லா மழை இருந்ததுனால அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. ரோடு இல்லாமல் ஒரே தண்ணி வெள்ளமுமாக தான் இருந்தது ஒரே. ஆனால் டிராஃபிக்கு போக போக உங்களுக்கு ஈவினிங் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போது ஒரு 4:30 மணி ஆகிட்டு நாங்கள் இங்கேருந்து திருப்பி இங்கேருந்து கிளம்பினோம் ஆற்றுக்கு போகிறதுக்கு. போக போக டிராஃபிக் ரொம்ப ஆகிடுது. ஆற்றுக்கு போகிறது நாங்கள் 7:30 மணி ஆகிடுது. இவ்வளோ டிராஃபிக்கும் இருந்தது. வெயில் இல்லை அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஜாலியாக நாங்கள் என்னென்னா எல்லா இடமும் என்ஜாய் பண்ணோம். மழை இருந்தது, கொஞ்சம் கிளைமேட்டும் மாறி மாறி இருந்ததுனால நல்லா இருந்தது. ஜாஸ்தி வெயிலும் இல்லை, அதுக்கு கிளைமேட் நாங்கள் போன நேரம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. கோவில்கள் நிறையா அங்கே இருந்தது. மழை அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்கேயும் இறங்கிலாம் போக முடியல. அப்படியே வண்டியிலே அப்படியே பார்த்துட்டே போயிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு என்னோடய வீடியோஸ்லாம் ஒன்று ஒன்றா வரும். இடையில கொஞ்ச நாள் விட்டுட்டு வரும். நிறைய ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இது கூட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.